3 hacks. நான் ஹேக்ஸ்னு சொல்லும்போது புரிஞ்சிருக்கும் இதெல்லாமே ஷார்ட்கட்ஸ்னு. நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயத்துல ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஷார்ட்கட் நேர்மையான வழியா இருக்கிற வரைக்கும் தப்பே கிடையாது. சோம்பேறித்தனம் அப்படின்றது நம்ம ஹியூமன்ஸ்க்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ரொம்ப காமனா இருக்க ஒரு விஷயம். இது தப்புலாம் கிடையாது. ஆனா இந்த சோம்பேறித்தனத்தினால நம்மளோட நிறைய வேலைகள் தள்ளி போகும். ஒரு சில நேரத்துல அந்த தள்ளி போன வேலைகள் சில தடவை நடக்காமலே போயிடும். அதனால நமக்கு தான் பெரிய லாஸ். ஸோ இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு எப்படி ஒரு வேலையில சீக்கிரமா ஈடுபட்டு அந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக தான் 3 hacks to kick out our laziness. Starting with number 1 hack. So ஒரு பெரிய வேலை இருக்கு அப்படின்னா அதை சின்ன சின்னதா கூறு போட்டு பக்காவா முடிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். இந்த விஷயம் எனக்கு நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மெயினா இந்த யூடியூப் வீடியோ எடிட் பண்ணும்போது தான். ஏன்னா இந்த யூடியூப் வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு 5 hours எனக்கு ஆகும். ஓகே, ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு. ஸோ இந்த 5 hours டைம் எனக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லா கிடைக்கல அப்படின்னா நான் அன்னைக்கு ஃபுல்லா அந்த வீடியோ எடிட்டே பண்ண மாட்டேன். அது அப்படியே அடுத்த நாள் தள்ளி போகும். ஸோ 1 2 நாள் ஆகும், 2 4 நாள் ஆகும், அப்படியே 4 வாரம் கூட தள்ளி போகும். ஆனால் அந்த 5 hour கண்டினியூஸாக எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அதை எடிட் பண்ணாமல் அப்படியே தள்ளி போயிடும். ஸோ அப்லோட் பண்ணுறது ஆன் டைமில் பண்ண முடியாது. ஆனால் இதில் உள்ள தப்பு எனக்கு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு தான் புரிய ஆரம்பிச்சது. அந்த 5 hour கண்டினியூஸாக நான் வெயிட் பண்ணாமல் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes இல்லை 1 மணி நேரம் டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணி அப்போ நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு 5 நாள் இல்லை 6 நாள்லேயே கூட அந்த வேலையை நான் முடிச்சிருக்கலாம். ஆனால் இதை புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் நிறைய தடவை இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு காலேஜில் அசைன்மெண்ட் முடிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க்கு ப்ராஜெக்ட் எதாவது முடிக்கிறதா இருக்கலாம். அதை ஒரு பெரிய வேலையை நீங்கள் சின்ன சின்னதாக டெய்லி பண்ணீங்க அப்படின்னா அது அவ்வளோ பேர்டனாகவும் இருக்காது. கடைசி நேரத்தில் போயிட்டு முட்டிட்டு இருக்க தேவையில்ல. அதே சமயம் அதை நீங்கள் நினச்சதோட சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ ஆல்வேஸ் கீப் தட் இன் மைண்ட். ஒரு பெரிய வேலையை கம்மியா அன்னன்னைக்கு பண்ணுங்க. இந்த டிப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கமிங் ஆன் டு ஹேக் நம்பர் 2, இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கவுண்ட் டவுன் டு 3 அப்படின்னு சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன்ல நான் நிறைய நேரம் இருந்திருக்கேன். டிவிஸ் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், இல்ல டிவி சீரிஸ் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன், இல்ல யூடியூப் வீடியோஸ் மணிக்கணக்காக பார்த்துட்டு இருப்பேன். அந்த சமயம் எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏதாவது காலேஜ் ஒர்க் இருக்கும், அசைன்மெண்ட் முடிக்க வேண்டியதா இருக்கும் ஆன் டைம்ல, ஆனா பண்ண மாட்டேன். இல்ல கண்டென்ட் யோசிச்சு அதை பிளான் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்லாட்டி கண்டென்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும், எடிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படி எனக்கு பல வேலைகள் இருந்தாலுமே இந்த வீடியோஸ் பார்க்கறது அது ஒரு சந்தோஷம் தரதுல அந்த மாயையிலேயே நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இல்ல 1 hour or 2 hours இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடும். நான் என்ன நினைப்பேன், சரி இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம்பா, சரி அப்படியே இந்த வீடியோ மட்டும் பார்த்துலாம் அப்படின்ட்டு அது ஒரு 5-6 வீடியோவா போயிட்டு அப்படியே 1 hours 2 hours வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்களும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம ஹியூமன்ஸ் தான். ஆனா இருந்தாலுமே நம்ம இதனால நம்மளோட ஒர்க்குனால தள்ளி போகுது. ஸோ இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உடனே நம்ம ஒர்க்கில் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஹேக் இந்த கவுண்ட் டவுன் டு 3. அடுத்தது உங்களுக்கு இந்த சோம்பேறித்தனத்தை ஃபேஸ் பண்ணும்போது 3 2 1 அப்படின்னு 3 seconds 3 counts கவுண்ட் பண்ணிட்டு உடனே அடுத்து ஏஞ்சி எந்த வேலையா இருந்தாலுமே அதில் ஈடுபட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. உடனே அந்த வேலையில் ஈடுபட்டு அதை நறுக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாங்க, நம்ம மணிக்கணக்காக உட்காந்து யூடியூபையும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் யூடியூப்ல கண்டென்ட் போடுறதுக்கான மெயின் நோக்கமே என்னோட டிப்ஸ் எல்லாமே நீங்களும் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான். நீங்க மணிக்கணக்காக உட்காந்து என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. ஏன்னா என்னோட மெயின் நோக்கம் நானும் வாழ்க்கையில் மேலே வரணும், உங்க எல்லாரையும் கூட சேர்த்து மேலே எடுத்துட்டு வரணுன்றது தான். கண்டிப்பாக அது நடக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹேக். ஓகே, நம்ம சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் என்னதான் நமக்கு அது பிடிச்ச ஒர்க்காக இருந்தாலுமே கண்டினியூஸாக அது ஒரு 1 hourக்கு மேலே பண்ணும்போது நமக்கு டயர்ட்னஸ் அண்ட் போர்னஸ் வரதா செய்யும். இதனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எனர்ஜி லெவல் ஓவர் தி டைம் கம்மியாகும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு சிம்பிள் ஹேக் என்னன்னு பார்த்தோம்னா 5 minutes பிரேக். இந்த 5 minutes பிரேக்கோட ஹோல் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த 5 minutes பிரேக் முடிச்சுட்டு அடுத்து நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து கண்டிப்பாக ஒரு 1 hourக்கு நல்லா ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜியோட அந்த ஒர்க்கை பண்ணுறது. ஸோ இந்த 5 minutesல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணும். அது எதுவாக வேணா இருக்கலாம், மெயினாக டோபமைன் சுரக்கிற விஷயமா இருக்கணும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப 5 minutesல ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பட் ஒரு 20 push-ups இல்லை 100 ஸ்கிப்பிங், இல்லாட்டி உங்கள் ஒர்க் பிளேஸில் ஜஸ்ட் ஒரு 1/2 kilometer வாக் ஒரு 5 to 10 minutes, அதுவும் அவுட்டோரில் போனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், மைண்டுக்கு செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லை ஒரு கப் ஆஃப் காஃபி, இதெல்லாம் பண்ணும்போது அந்த 5 minutesை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் நம்ம மைண்ட் அண்ட் பாடி. அடுத்து நம்ம ஒர்க்கில் ஈடுபடும் போது நெக்ஸ்ட் ஒரு 1 hourக்கு கம்பல்சரியாக நல்லா ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் எனர்ஜி அண்ட் ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி லெவலோட அந்த ஒர்க்கை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஹேக்ஸையும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் கொடுங்க.
அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணணும் எனக்காக, என்னென்னா அடுத்து நான் என்ன மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட்.